நவம்பர் 23, 2024 இந்த நாளை ரஷ்யர்கள்னு சொல்றதை விட ரஷ்ய ராணுவம் ரஷ்யாவுக்காக உக்ரைன்ல போராடக்கூடிய வீரர்கள் இவங்க யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்ஸ்க் மாகாணத்தில் வச்சு முதல் முறையா ரஷ்ய மண்ணுக்குள்ளேயே ஒரு S-400 ரேடார் ஸ்டேஷனும் அதோட ஒரு லான்ச் யூனிட்டும் உக்ரைனால அழிக்கப்பட்டுச்சு. இந்த அழிக்கப்பட்ட சம்பவம்ன்றது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துறப்போ வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இது அழிச்சது அமெரிக்காவோட வெப்பன் சிஸ்டமான ATACMSன்னு உக்ரைன் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை பத்தி பெருசா எந்த ஒரு டீடைல்ஸும் அப்போ வராதப்போ இந்த ஆபரேஷன் எப்படி நடந்துச்சு, எப்படியெல்லாம் ரஷ்யாவை இவங்க ஃபாலோ பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 72 மணி நேரம் ஒரு யூனிட்டை ஃபாலோ பண்ணி எப்படி இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணோன்றத இப்போ அந்த ஆபரேஷன்ல ஈடுபட்ட உக்ரைனோட ஒரு வீரர் வெளியில பேசி அது ஒரு பெரிய பரபரப்பா மாறி இருக்கு. ஸோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ஹவ் உக்ரைன் டிஸ்ட்ராய்ட் S-400. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அகேதா புக்ஷவங்க டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவோட கர்ஸ்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பால்ஷவ் ஜிரோவா சரியா சொல்லணும்னா இரவு 9:45 மணிக்கு முதல் வெடிப்பானது இந்த ஒரு பகுதியில் உணரப்படுது. கர்ஸ்க் முழுக்க உணரப்பட்ட இந்த வெடிப்பானது ஓகே உக்ரைன் ஏதோ ஒரு அம்யூனிஷன் டிப்போ தான் அடிச்சிட்டாங்க, ரஷ்யா இந்த கர்ஸ்க் அஃபென்சிவ்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த வெப்பன் சிஸ்டம்ஸை உக்ரைன் ஏதோ டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்போ அடுத்த 3 நிமிஷங்கள்ல இரண்டாவது ஒரு வெடிப்புன்றது அந்த இடத்துல உணரப்படுது. அடுத்த இன்னொரு 3 நிமிஷத்துல திரும்பவும் இதே மாதிரி ஒரு வெடிப்பானது அந்த இடத்துல உணரப்படுது. ஸோ ஒரு அம்யூனிஷன் டிப்போட்ஸ்ன்றது அடிக்கிறப்போ இந்த அளவுக்கு மல்டிபிள் பிளாஸ்ட்ன்றது கேட்காது. ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஷாக் வேவ்ஸ் அது ஏற்படுத்தும். வேற ஏதோ ஒரு முக்கியமான சிஸ்டம் உக்ரைன் அடிச்சிருக்காங்கிறது அப்போ அங்க இருந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்கு புரிஞ்சுது. அடுத்த வெறும் ஒரு அரை மணி நேரத்துல உக்ரைனோட ட்விட்டர் குரூப்ஸா இருக்கட்டும் இல்ல டெலிகிராம் அந்த வார்ஃபேர் பத்தின அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த பேஜஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவோட எலைட் S-400 யூனிட்டை நாங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். டெஸ்ட்ராய் பண்ணது மட்டும் இல்லாம 3 கமாண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த S-400 ஆபரேட் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸை நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய லாஸ். ரஷ்யாவுக்கு இது ஒரு லாஸ்ன்னு சொல்றதை விட அமெரிக்கன் வெப்பன் சிஸ்டம் வச்சு இந்த ஒரு யூனிட்டை டெஸ்ட்ராய் பண்ணது அமெரிக்காவுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். எங்களுக்கு நீங்க ஒரு வெப்பன் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு உங்களோட ஆல் டைம் எனிமி எங்களால என்ன பண்ண முடியும்ன்றத நாங்க இது மூலமா காமிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸை வெளியே விட்டுருந்தாங்க. அமெரிக்காவோட ஊடகங்களும் சரி இல்ல அமெரிக்காவோட நிறைய பொலிட்டிஷியன்ஸும் சரி இது சம்பந்தப்பட்ட பல புகைப்படங்களை வெளியிட்டு ரஷ்யாவோட S-400க்கு எதிரான அந்த ஒரு நியூஸ்ன்றது வெளியில வந்துட்டு இருந்துச்சு. ரஷ்யா இதை ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. ஆனா வெளிவந்த இமேஜஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. மேஜர் லாஸ்ன்றது அந்த இடத்துல S-400க்கு ஏற்பட்டிருக்கு. 3 நாட்கள் கழிச்சு நவம்பர் 26 ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அபிஷியலா ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சில மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ன்றது கர்ஸ்க் பகுதியில் லாஸ் ஆகியிருக்கு. 3 கமாண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இழந்திருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான ரிப்ளைன்றது இதுக்கான ரிவெஞ்ச்ன்றதை ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ டைரக்டா அவங்க ஒத்துக்கலனாலும் அந்த இடத்துல S-400 லாஸ் மேஜர் ப்ளோவா ரஷ்யாவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஆபரேஷன் எப்படி பண்ணப்பட்டுச்சு, ATACMS வச்சு எப்படி ஃபயர் பண்ணாங்கன்னு அந்த டைம்ல எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ரஷ்யாவை சார்ந்த நிறைய நபர்கள் ப்ரோ ரஷ்யன்ஸ் எல்லாமே கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். இந்த S-400 இருந்தது ரிப்பேர் ஸ்டேஷன்ல இருந்துச்சு. அது வந்து சர்வீஸ்ல இருக்கிறப்ப அது பிரச்சனைகள் ஏற்பட்டு ரிப்பேர் பண்றதுக்காக நிறுத்தப்பட்டிருந்த இடத்துல எப்படி இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை உக்ரைனால பண்ண முடிஞ்சது? அப்ப நம்மளோட பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, நம்மளோட எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் எல்லாம் கோனஷக் முறை இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு ஏகப்பட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு ரஷ்யா கிட்ட அப்ப எதுவுமே பதில் இல்லை. ஆனா இப்போ உக்ரைனோட இந்த ஒரு செய்தியின் மூலமா இது எல்லாத்துக்குமே நமக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஆஃபீஸரோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா அவரோட கோட் நேம் ஷேடோன்னு சொல்லப்பட்டது. இவர் என்ன ரோல்ல இருந்தாரு, இந்த மிஷன்ல அவருக்கான ரோல் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரோன் ஆபரேட்டர். ஏண்டா அடிச்சது ATACMS வச்சு ட்ரோன் ஆபரேட்டர் சொன்னான்னு சொல்ற ரெண்டுத்துக்குமே சம்பந்தமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல டைரக்டா இந்த அட்டாக் ஆனது ATACMS மட்டுமே வச்சு பண்ணப்படல. இவங்களோட சர்வைலன்ஸ் ட்ரோன்ன்றது 72 மணி நேரத்துக்கும் அதிகமா S-400 நடமாட்டத்தை கர்ஸ்கோட இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உக்ரைன் பயன்படுத்தின ஒரு பெரிய டாக்டிக்ஸ் என்னன்னா சரியா நவம்பர் மாதம் 21 நள்ளிரவு 1:30 மணிக்கெல்லாம் 2 ATACMS ஏவுகணைகளை முதல் முறையா உக்ரைனோட கர்ஸ்க் குறிப்பிட்ட அந்த மாகாணத்தை நோக்கி அந்த இடத்துல ஃபயர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபயர் பண்ணப்பட்டப்போ அந்த 2 ஏவுகணைகளும் ரஷ்யாவோட ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னால இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல உக்ரைன் ஆல்ரெடி அவங்களோட சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸை வானத்தில் பறக்க விட்டுருக்கப்போ இந்த இன்டர்செப்ஷன்ன்றது அந்த ட்ரோன்கள் மூலயமா
மூலயமா பதிவு பண்ணப்பட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டின்றது அந்த இடத்துல மானிட்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ப்ராக்டிகலி பார்த்தோன்னா எல்லா நாடுகளுமே பயன்படுத்துகிற டாக்டிக்ஸ் தான் இது. ஆனால் அது ரொம்பவே கணக்கச்சிதமாக உக்ரைன் 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ட்ரோனுக்கும் அந்த மிசைல் லான்ச் ஆன இடம் இருக்குல்ல, அதுக்கும் ஏகப்பட்ட கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறதுனால இந்த ஒரு பகுதிக்குள்ளே இருக்கு. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாதனால அடுத்த 2 நாட்களுக்கு அதை தேடுறதுக்கான வேலையில் இந்த ட்ரோன்கள் அந்த ட்ரோனோட யூனிட்ன்றது அசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ட்ரோனோட மேக்ஸிமம் ஃப்ளைட் ஹவர்ஸ்ன்றது குறிப்பிட்ட அந்த மாடல் சொல்லணும்னா ஒரு 9 மணி நேரங்கள்னு சொல்லலாம். தொடர்ந்து அதனால கண்காணிக்க முடியாதுன்றதுனால ரிப்பீட்டட் மிஷன்ஸ்ல இந்த சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸோட அந்த ஒரு பணியை இந்த இடத்துல ஈடுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கிடைச்ச இன்புட்ன்றது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஈவினிங் டைம் போல ஒரு 4 மணிக்கெல்லாம் இந்த S-400 பத்தின டீடைல்ஸ் இல்ல ஒரு லைவ் ஃபுட்டேஜ் ஆனது இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு இந்த இடத்துல கிடைக்குது. அப்ப ஏன் 4 மணிக்கே அவங்க ஃபயர் பண்ணல? இன்புட் ஆனது கிடைச்சிருந்ததுன்னா அதை நோக்கி அவங்க உடனடியாக ஃபயர் பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல உங்களுக்கு வரலாம். ஆனா இப்ப ரஷ்யாவுக்கு இருந்த மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அந்த டைம்ல ரஷ்யாவோட S-400 ரிப்பேரிங் ஸ்டேஷன்ல இருந்திருக்கு. ஏன்னா 2 நாட்களா இதோட லொகேஷனை தேடி அலைஞ்ச அந்த ட்ரோன் கடைசியா அதை கண்டுபிடிச்சது இந்த க்ரூ மெம்பர்ஸ் அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அந்த ரிப்பேர் ஸ்டேஷன்ல தான். இந்த S-400 பொறுத்த வரைக்கும் அது மிஷன் மோட்ல இருக்கப்போ அதுல ஏதோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால அதோட ஒரு லான்ச்சரும் ரேடார் ஸ்டேஷனும் இந்த இடத்துல ரிப்பேருக்காக இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ உக்ரைன் பகல் நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணாம இருக்கிறதுக்கு 2 முக்கியமான ரீசன். ஒன்னு, பகல் நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஈஸியா ரஷ்யா அந்த மிசைல் லான்ச் ஆகக்கூடிய அந்த லொகேஷனை ஹைமாஸோட லான்ச்சர்ல இருந்து இந்த ATSMS ஃபயர் பண்ண முடியும். அந்த பொசிஷனை கண்டுபிடிச்சு அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ இந்த யூனிட்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுவே இரவு நேரங்களில் பண்றாங்கன்னா அந்த மிசைல் எந்த இடத்துல இருந்து வந்ததுன்றத அவ்வளோ சீக்கிரத்தில் ரஷ்யாவில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது அவங்களுக்கு அட்வான்டேஜாக இந்த இடத்துல மாற்றிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா அந்த ஃபெசிலிட்டியை சுற்றி அப்போதைக்கு நிறைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்ஸ் இருந்ததையும் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்ட அந்த ட்ரோன் சர்வைலன்ஸ் குழுன்றது கவனிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இருந்த ஒரு எப்படி சொல்றது லக்கா இல்லை வேற என்ன ஒரு விஷயம் சொல்றதுன்னு தெரியல. கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸும் மற்ற சர்வைலன்ஸ் யூனிட்ஸும் அந்த இடத்தை விட்டு நகர்றத இந்த ட்ரோன் யூனிட்ஸ் கண்காணிக்கிறாங்க. இப்படி ஒரு செய்தி வெளியில வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது அந்த கமாண்ட் யூனிட்டுக்கு அட்டாக் நடந்த இடத்துல இருந்து 115 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கமாண்ட் யூனிட் ஆனது இந்த லான்ச் அண்ட் கமாண்ட் யூனிட் ATSMS யூனிட்ன்றது இருந்திருக்கு. அந்த இடத்துல இந்த கோஆர்டினேட்ஸ் ஆனது உடனடியாக ஷேர் போட்ட உடனே அந்த டேட் அண்ட் டைமையும் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. சரியா இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் எல்லாம் நகர ஆரம்பிச்ச 45வது நிமிஷத்துல இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆனது பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பல முறை அதை விஷுவல் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. இது S-400 தானா, S-400 லான்ச்சர் தானா, இந்த தடவை நம்ம ஸ்ட்ரைக் பண்றோம்னா நம்மளோட ஸ்ட்ரைக்ன்றது மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இன்கேஸ் எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இதை இழந்துரும். உள்ள போகக்கூடிய ATSMS அவங்க ஜாம் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு இன்புட்டா கிடைச்சுன்றதால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்து இந்த சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை டிஃபென்ஸ் சிஸ்டமும் போத் ஹார்ட் கில் அண்ட் சாஃப்ட் கில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்த விட்டு நகர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன்ன்றது இந்த S-400 மேல நடந்திருக்கு. முதல் ஏவுகணை ஃபயர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா சரியா 2 நிமிஷங்கள் 51 வினாடிகள்ல அதோட இலக்கு அடைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு இந்த ATSMS மிசைலுக்கு இந்த டைம் பீரியட் தேவை. முதல் ஏவுகணை ரேடார் ஸ்டேஷன் அந்த இடத்துல போய் தாக்கி அழிச்சதுக்கு அப்புறமா அதிலே கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இரண்டாவது ஏவுகணை சரியா அடுத்த 3 நிமிஷம் கழிச்சு அதோட லான்ச் யூனிட் அடிச்சிருக்கு. அடுத்த ஏவுகணை இன்னொரு 3 நிமிஷம் கழிச்சு அதே பகுதியில் இந்த வெப்பன் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த ஸ்டோரேஜ் சைட்டை அடிச்சதா சொல்றாங்க. ஆனா ரஷ்யா சைடும் சரி இல்ல வெளியில வந்த தகவல்களும் சரி ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுது, 2 மிசைல்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. இன்னொரு ஏவுகணை கீழே விழுந்து வெடிச்சதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலன்னு. ஸோ 2 மிசைல்ஸ் அந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தி ரஷ்யாவுக்கு ஒரு ஹெவியஸ்ட் ப்ளோவை கொடுத்தாங்க. ஸோ இது உக்ரைனோட பெர்ஃபெக்ட் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். ஒரு 72 மணி நேரத்துக்கும் அதிகமாக ஒரு ட்ரோன் மூலமா அதை ஃபாலோ பண்ணி எக்ஸாக்டா அதோட கோஆர்டினேட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல உக்ரைன் பண்ணாங்க. இதை உக்ரைன் வந்து PR-க்காகவும் யூஸ் பண்ணாங்க. நான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூ இருக்குல்ல, S-400 மாதிரி ஒரு சிஸ்டமை இந்த அளவுக்கு பிளான் பண்ணி அவங்க டெஸ்ட்ராய் பண்றப்போ கண்டிப்பா அவங்க அதை செலிப்ரேட் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க ரஷ்யாவோட ஒரு தோல்வி தான் அந்த டைம்ல. ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாம S-400 சர்வீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி வைக்கிறதே தப்பு. நிறைய பேர் கேட்ட ஒரே கேள்வி அதுதான். சர்வீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கு, வார் டைம்ல டெம்பரரியான ஒரு செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்தி அந்த இடத்துல சர்வீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ அந்த இடத்தை எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டீங்க? எதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸை சரியா ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி 45 நிமிஷங்களுக்கு முன்னாடி எதுக்கு நீங்க அங்க இருந்து மூவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளானது அதுக்கு பின்னாடி கேட்கப்பட்டுச்சு. ஆனா அடுத்த ஒரு 2 நாட்கள்ல சரியா சொல்லணும்னா இந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சிருச்சு. 26ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்றாங்க. 28ஆம் தேதி ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. கர்ஸ் பகுதியில் அன்எக்ஸ்ப்ளோர்டட் ATSMS மிசைலை நாங்க எடுத்திருக்கோம். எங்களோட எலக்ட்ரானிக்
எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் மூலமா சில நாட்களுக்கு முன்னாடி நைட் டைமில் உக்ரைன் லான்ச் பண்ண இந்த மிசைலை நாங்கள் ஜாம் பண்ணி கீழே டவுன் பண்ணிட்டோம்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு வாரம் அதான் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உக்ரைன் ஃபயர் பண்ணதில் 2 மிசைல்ஸ் இம்பாக்டை ஏற்படுத்திருந்து. உன்னோட கதை என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அதுக்கு பின்னாடி பல மர்மங்களானது அப்போ நிலவுச்சு. இப்போ இவர் கொடுத்துருக்கக்கூடிய பதில் மூலமா இவங்களோட பிளானிங்கும் எக்ஸிகியூஷனும் தெரிஞ்சிருச்சு இதுதான் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் அந்த இடத்துல எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் எங்கே போச்சு, இல்லை இது உக்ரைனோட சில ஸ்பை யூனிட்ஸை சேர்ந்தவங்களே அந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் ஆப்ரேட்டர்ஸாக இருந்தாங்களான்றது இப்போ வரைக்கும் டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பர்ஃபெக்ட் டைமிங் அண்ட் பிளானிங் இருந்து அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும்ன்றதை உக்ரைன் இந்த ஒரு சம்பவம் மூலமாக காமிச்சிருந்தாங்க. இது ரஷ்யாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, S-400 ATACMSனால அழிக்கப்பட்டது ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக மாறிச்சு. அதில் வந்து மறைக்கிறதுக்கு அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது தப்பு தான் ரஷ்யா பண்ணது, அதுக்கான பலனையும் அவங்க அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வந்து ரெக்டிஃபை பண்ணியும் அந்த இடத்துல உக்ரைனோட ஸ்ட்ரைக்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணி காமிச்சாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை வந்து விடுபடுது உங்களா இருக்கே.